ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரோடு இருந்து யாரெல்லாம் இருந்தார்கள், அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன? யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன் ஆனான், செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசுவா அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவியது. யோசுவா 6:27. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 சாமுவேல் 5:10. எசேக்கியா போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. 2 ராஜாக்கள் 18:7. தாவீது செய்கையில் எல்லாம் புத்திமானாக நடந்தான். 1 சாமுவேல் 18:14. ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆதியாகமம் 26, 28, 29. யாக்கோபு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 31:3, 46:4. ஆகார் மகன் இஸ்மவேல் வளர்ந்தான். ஆதியாகமம் 21:20. சாமுவேல் வளர்ந்தான். 1 சாமுவேல் 3:19. கிதியோன் மீதியானரை முறியடித்தான். நியாயாதிபதிகள் 6:16. சவுல் வேற இருதயத்தை கொடுத்தார். 1 சாமுவேல் 10:7-9. யோசேப்பின் குடும்பத்தார். நியாயாதிபதிகள் 1:22. ஆண்டவர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் 6:12. மீதியானவர்களுக்கு பயந்து ஆலையில் கோதுமையை போரடிக்காமல் ஆலைக்கு சமீபமாயிருக்கிற வேறொரு இடத்தில் போரடித்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் பார்க்கும் தேவன், பயப்படுகிறவர்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கும் தேவன். என்னால் என்ன செய்யக்கூடும்? எனக்கு ஞானம் இல்லையே, என் குடும்பம் மிகவும் எளியது, ஏழ்மையில் காணப்படுகிறேன் என்று எண்ணுகிறீர்களோ? உங்களை கர்த்தர் கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொன்ன மோசேயை கொண்டு 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்தின கர்த்தர் தகுதிகள் இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தருக்காக எழும்புங்கள். இருக்கிறதை கொடுத்தால் அதை கொண்டு மகத்துவமானகளை செய்கிற தேவன். கிதியோனுக்கு கர்த்தர் அருளின வார்த்தை, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானரை முறியடிப்பாய். நியாயாதிபதிகள் 6:16. கர்த்தர் நம்மோடு விட்டு கடந்து சென்று விடக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வதனால், பாவங்கள் செய்வதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது. பாவத்தில் விழுந்த சிம்சோன் பெலிஸ்தியர்கள் தன்னை பிடிக்க வந்த வேளையில் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்று ஆவியானவருடைய பலம் தன்னை விட்டு கடந்து சென்றதை உணராமலே சொன்னான். ஆனால் பெலிஸ்தியர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்கும்படி செய்தார்கள். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த வேளையில் தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யாத்ராகமம் 33:3. இவ்வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது துக்கித்தார்கள். காரணம், ஆண்டவர் அவர்களோடு இல்லை என்றால் அவர்களால் ஒரு அடி கூட வனாந்தரத்தில் கடந்து செல்ல முடியாது. அவர்கள் மனங்கசந்த வேளையில் ஆண்டவர் தன் இருதயத்தை, சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திராகமும் 33:14. எரேமியா தீர்க்கன் சொன்னார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். எரேமியா 20:10.